ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் வந்து 9th நியூ புக் தமிழ்லேருந்து இயல் 4th கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கொஸ்டின், ஜெராக்ஸ் கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1950, 58, 59? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1959. ரெண்டாவது கொஸ்டின், கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்த ஆண்டு எது? 1938, 33, 37? இந்த லெசனில் வந்து நிறைய இயர்ஸ் அண்டு கண்டுபிடிச்சவங்களோட நேம் வரும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1938 தான் வந்து முதல் ஒளிப்படி வந்து எடுக்கப்பட்டது. மூணாவது கொஸ்டின், ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர்? ஃபோட்டோகாப்பியர். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் வந்து சிஸ்டர் கால்சன். நாலாவது கொஸ்டின், தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் யார்? ஸோ தொலைநகல்னால் ஃபேக்ஸு. அலெக்சாண்டர் பெயினா, கால்சனா, ஜியோவானி காசிலியா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஜியோவானி காசிலி. அவர் தான் ஃபேக்ஸை வந்து உருவாக்கிப்பார். ஃபிஃப்த்து கொஸ்டின், பாரிஸ் நகரிலிருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு, அதாவது ஃபேக்ஸ் அனுப்பப்பட்ட ஆண்டு? 1860, 64, 65? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1865. ஆறாவது கொஸ்டின், சரியானது எது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், 1980 அமெரிக்காவின் ஹாங் மாக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இதற்கு காமா ஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்ட் வந்து சரியானது, ஃபஸ்ட்டு தவறானது. 1980 இல்லை, 1985 தான் வந்து ஹாங் மேக்னஸ்கி வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சார். ஏழாவது கொஸ்டின், நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுப்பதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார்? மாக்னஸ்கியா, ஆல்பிஸ்டா, ஜான் ஷெப்பர்டா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து ஜான் ஷெப்பர்ட். எட்டாவது கொஸ்டின், ஜான் ஷெப்பர்ட் பாரன் தலைமையிலான குழு பார்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் தானியக்க பண இயந்திரத்தை நிறுவிய நாள் எது? ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1967 ஜூன் 27 வந்து கரெக்டானது. ஒன்பதாவது கொஸ்டின், சரியானது எது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஆட்ரியன் ஆஷ்பில்டு என்பவர் 1960 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு காப்புரிமை தரப்பட்டது, பின்னர் அனைத்து பயன்பாட்டிற்கும் காப்புரிமை மாற்றப்பட்டது. இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்ட் கரெக்டானது, ஃபஸ்ட்டு வந்து தவறானது. 1960 இல்லை, 1962 தான் வந்துட்டு கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் வந்து காப்புரிமை பெற்றிருப்பார் ஆர்டிஎன் ஆஷ்பீல்டு. ஓகே, 10வது கொஸ்டின். சரியானது எது? இங்கிலாந்தைச் சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் 1980 இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார். 2வது ஸ்டேட்மெண்ட். 1989 அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்டது. 3வது ஸ்டேட்மெண்ட். 1991 இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்டும் தேர்டும் வந்து கரெக்டு, ஃபஸ்ட்டு வந்து தவறானது. 1980 இல்லை, 1979 தான் வந்து இணைய வணிகம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். 11வது கொஸ்டின். சரியானது எது? 1980 டிம் பர்னர்ஸ்லி வையக விரிவு வலை, அதாவது WWW சர்வர்னு சொல்லுவோம், இதை வந்து உருவாக்கினார். 2வது ஸ்டேட்மெண்ட். இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்பது லீயின் புகழ்பெற்ற வாசகம். இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்டு சரியானது, ஃபஸ்ட்டு வந்து தவறானது. 1980 கிடையாது, 1990 தான் வந்து இந்த WWW வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு, அதாவது வேர்ல்டு வைடு வெப்பை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகே, 12வது கொஸ்டின். இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணையவழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2002ஆம் ஆண்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. 13வது கொஸ்டின். சரியானது எது? கவிஞர் வைரமுத்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். 2வது ஸ்டேட்மெண்ட். கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். 3வது ஸ்டேட்மெண்ட். இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 6 முறை பெற்றுள்ளார். 4வது ஸ்டேட்மெண்ட். சிறந்த பாடலாசிரியருக்கான மாநில அரசின் விருதினை 6 முறை பெற்றவர். ஸோ இதில் எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து தவறானது, செகண்டும் லாஸ்ட்டும் வந்து சரியானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவிஞர் வைரமுத்து திண்டுக்கல் கிடையாது, தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்தியாவோட சிறந்த பாடலாசிரியருக்கான நேஷ்னல் அவார்டு, அதாவது தேசிய விருதை வந்து 7 முறை வந்து வாங்கியிருப்பார். ஓகே, 14வது கொஸ்டின். புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானவூர்தி. ஸோ இந்த பாடல் கொடுக்கப்பட்ட நூல் இது. சீவக சிந்தாமணியா, புறநானூறா, அகநானூறா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து புறநானூறு.
15வது கொஸ்டின், கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. ஸோ இது வந்து எந்த இதில் வந்து இந்த பாடல் வந்திருக்குது? ஓஎன் சமகால தோழர்களேவா, சீவக சிந்தாமணியா, பாரதியார் பாடலா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஓஎன் சமகால தோழர்களே. இது வந்து வைரமுத்து எழுதின கவிதை. 16வது கொஸ்டின், இது ஒரு பொறுத்துக. ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு. ஸோ இதுக்கு கரெக்டான உயிரினங்களை வந்து பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4321. ஈரறிவு வந்து சிப்பி நத்தை, மூவறிவு வந்து கரையான் எறும்பு, நான்கறிவு வந்து நண்டு தும்பி, ஐந்தறிவு வந்து பறவை விலங்கு. ஸோ இது வந்து தொல்காப்பியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். 17வது கொஸ்டின், சரியானது எது? தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். 2வது ஸ்டேட்மெண்ட், இது எழுத்து சொல் பொருள் என 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. 3வது ஸ்டேட்மெண்ட், இந்நூலில் பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். 18வது கொஸ்டின், இஸ்ரோவின் 9வது தலைவர் யார்? அப்துல் கலாமா, மயில்சாமி அண்ணாதுரையா, சிவனா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சிவன். இஸ்ரோவோட 9வது தலைவரும் இவர் தான், ஃபஸ்ட்டு தமிழரும் இவர் தான். ஓகே, ஒரு நிமிஷம். கொஸ்டின், சிவன் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனராக பணியாற்றிய ஆண்டு எது? 2010, 2012, 2015? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2015. 20வது கொஸ்டின், முதலில் பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்த ஆண்டு? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 1983 தான் வந்து பிஎஸ்எல்வியை தொடங்கினாங்க. 21வது கொஸ்டின், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை? ஆன்சர் வந்து விக்ரம் சாராபாய். 22வது கொஸ்டின், விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து திருவனந்தபுரம், கேரளா. 23வது கொஸ்டின், சரியானது எது? இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம்.
ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். மூணாவது, சித்தாரா செயலியை கண்டுபிடித்தவர். இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். இது எல்லாமே அப்துல் கலாம் பற்றினது. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது, தேர்டு வந்து தவறானது. சித்தாரா செயலியை கண்டுபிடித்தது வந்து அப்துல் கலாம் கிடையாது, சிவன். 24வது கொஸ்டின், இதுவரை இந்தியாவுக்காக செலுத்தப்பட்டுள்ள செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை 48, 40, 45? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 45 செயற்கைக்கோள்கள். 25வது கொஸ்டின், சரியானது எது? இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் வளர்மதி. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். மூணாவது ஸ்டேட்மெண்ட், 2018 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றினார். ஸோ இது எல்லாமே வந்து வளர்மதியை பற்றி கொடுத்துருக்கிறது. இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது, தேர்டு வந்து தவறானது. 2018 இல்லை, 2015 தான் வந்து உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தோட இயக்குனராக இவங்க வந்து பணியாற்றியிருப்பாங்க. 26வது கொஸ்டின், மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக அருணன் சுப்பையா எந்த ஆண்டு பணியாற்றினார்? 2000, 2010, 2013? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2013 தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் இவர். 27வது கொஸ்டின், இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் இணைந்த ஆண்டு 1980. மூணாவது ஸ்டேட்மெண்ட், சந்திராயன் 1 மற்றும் சந்திராயன் 2 திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார். நாலாவது ஸ்டேட்மெண்ட், கையருகே நிலா இவருடைய அறிவியல் அனுபவங்களை கூறுகின்ற நூல். இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து மயில்சாமி அண்ணாதுரை பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து வந்து சரியானது, செகண்ட் வந்து தவறானது. 1980 இல்லை, 1982 தான் இவர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார், மயில்சாமி அண்ணாதுரை. ஓகே, 28வது கொஸ்டின், சரியானது எது? அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றின் பின் வல்லினம் மிகும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. தாய், தந்தை, இரவு, பகல் ஆகியவற்றில் வல்லினம் மிகும். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து தவறானது. அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றின் பின் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்கேன், வல்லினம் மிகாது. அதே மாதிரி தாய் தந்தை இரவு பகல். ஸோ இதை பிரிக்கும்போது தாயும் தந்தையும் இரவும் பகலும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து உம்மை தொகையாகும் இது. அப்போ உம்மை தொகையின் பின்னாடியும் வந்து வல்லினம் மிகாது. ஓகே, 29வது கொஸ்டின் பொறுத்துக. ஏவு ஊர்தி, ஏவுகணை, கடல் மயில். ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 312. ஏவு ஊர்தி அப்படிங்கிறது வந்து லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணை வந்து மிசைல், கடல் மயில் வந்து நாட்டிக்கல் மயில். 30வது கொஸ்டின் பொறுத்துக. மின்மினி, அக்னி சிறகுகள், ஏன், எதற்கு, எப்படி. ஸோ இந்த நூல்களோட ஆசிரியர்களை வந்து பொறுத்துங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 231. மின்மினி வந்து ஆயிஷா நடராஜன் எழுதியிருக்காங்க. அக்னிச்சிறகுகள் வந்து அப்துல் கலாம். ஏன், எதற்கு, எப்படி வந்து சுஜாதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் டெஸ்ட் முடிஞ்சது. நாளைக்கு லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 9th இந்த தமிழ் புக்கில் இருந்து 5வது இயல் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் இருக்கும். நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட்டில் நீங்கள் இந்த 5வது இயலுக்கு உண்டான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்குண்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ படிக்க கஷ்டமாக இருக்குன்றவங்க அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்து படிச்சுக்கோங்க. நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.